இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல சில மாதங்களாவே அவர் பேசு பொருளா தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் என்டிஏல அவருக்கு அதிருப்திகள் இருக்கு, அவர் அகாமடேட் பண்ற அப்படின்ற அந்த கோவத்துல அப்புறம் அங்கிருந்து வெளியே வராரு. அதுக்கப்புறம் நிறைய குழப்பங்கள், திமுக அணியில சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது திமுகலேயே இப்ப ஓபிஎஸ் அவர்கள் சேர்றாரு. முதல்ல இது சர்ப்ரைசிங்கா இருந்தது அவங்களுக்கு. அப்புறம் ஏன் அது நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவர் திமுகவோட சேர்ந்து பயணம் பண்ண போறாருன்றதுல எனக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. என்ன அது கொஞ்சம் லைட்டா ஆச்சரியமா இருந்ததுன்னா, அவர் கட்சியிலே போய் சேருவார் நான் நினைக்கல. ஏன்னா இதுவரையிலும் நடக்காத ஒரு விஷயத்தை நேற்று நடத்தி காட்டியிருக்கிறார் ஐயா ஓபிஎஸ். என்ன அப்படின்னா, 3 முறை இடைக்கால முதல்வராக இருந்தவரோ, இல்லை 4 ஆண்டு காலம் துணை முதல்வராக, இல்லை 3 ஆண்டு காலம் துணை முதல்வராக இருந்த எந்த ஒருத்தரும் தன்னை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கட்சியில் போய் சேர்த்தது. அவங்க இருக்கிற கட்சியில் தான் இருந்து அந்த கட்சியிலேருந்து அப்படியே போயிருக்காங்க. அப்போ இதுவரையிலும் நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை நேற்று காட்டினார். 1. 2வது தன்னை எப்பொழுதுமே அம்மையார் ஜெயலலிதாவோட தீவிர விசுவாசின்னு தான் அவர் அடையாளம் காட்டியிருக்கிறார். ஆனால் திமுகவில் இருந்து அவர் எப்படி இனிமேல்ட்டு அதை பழசை பற்றி பேச மாட்டேன்றார். அப்போது தனக்கு வேணுன்ற அந்த சந்தர்ப்பவாதம், தனக்கு வேணுன்ற ஒரு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தான் அவர் அங்கே போயிருக்கார். அவர் போனதில் மக்கள் அரசியல் எதுவோ, இல்லை மக்கள் பிரச்சனையோ, இல்லை மக்களோட தேவைகளையோ எதுவுமே பெருசாகவும் பேசல சமீபமாக. அவர் இன்னும் உதாரணமாக சொன்னோன்னா, இப்போது மேல்பாதி விஷயம் வந்தது, இல்லை செய்யார் சிப்காட்டில் இடம் பிரச்சனை, பரந்தூர் விமான நிலையம், அந்த மாதிரி விஷயத்தில் கூட தன்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது சொன்னது கிடையாது. கள்ளக்குறிச்சி சாராய் சாவுக்கு பெரிய அதான் அறிக்கைன்னு ஒன்று விடுவாருங்க. அது பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்துடும், மற்ற தலைவர்களோட முன்னாடியே வந்துடும். ஒரு 9-10 மணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயிலில் வந்துடும். ஒரு பக்கம் அறிக்கை அதோடு முடிஞ்சிடும். அதை பற்றி பத்திரிகையாளர்கிட்ட பேசுறது, இல்லை அங்கே போய் மக்களை பார்க்கறது, போராட்டத்தை முன்னிறுத்துறது, அது மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. அப்போது திமுகவுக்கு ஒரு 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 பிரச்சனை கிடையாது. இவரால் பேர் அதிமுகவில் முக்கியஸ்தர், அதிமுகவோட முன்னாள் முதல்வர். ஆனால் திராவிட முன்னேற்றத்து கழகத்துக்கு உண்டான எதிரான அரசியலில் அவர் எதுவுமே எடுக்கல. அப்போ என்ன விதமான அரசியல் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, அடிக்கடி போய் குருமூர்த்தியை பார்க்கறது, அண்ணாமலையோட நட்பு பாராட்டுறது, டெல்லியில் போயிட்டு மோடி அவர்கள்கிட்ட பார்க்கணுன்னு நினைக்கிறது, அப்புறம் மோடிஜி டெல்லியிலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறது. இதுதான் இவருக்கு பிடித்த அரசியல், டெல்லியோட நெருக்கமாக இருக்கணுன்ற அந்த அரசியல் தான். அதனால தான் அவர் என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்தார். ஆனால் அப்படி இருக்கவர் நான் என்ன நினச்சேன்னா, தனியாக ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சு அவர் கூட்டணிக்கு போவாருன்னு நான் நினச்சேன். பட்டு ஆல்ரெடி அந்த பஸ்ஸில் கூட்டணிக்கு டிக்கெட் இல்லை. உதயசூரியனில் வேணால் ஒருத்தரை சேர்க்கலாம், அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்து நிற்க வைக்கலாம். கூட்டணின்னு வந்ததுன்னா உதயசூரியன் நிற்காமல் இவர் பொது சின்னத்தில் நின்று தோற்று போச்சுன்னா அது ஒரு பிரச்சனை. பட் என்னை பொறுத்தவரைலாம் இப்போ எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அவருக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு என்னை கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, 1000 கோடி அவருக்கு ஒரு பெரிய பணம் கிடையாது. சொல்லலாம் சொத்துல எவ்வளோ காட்டுறாங்க அப்படின்னு, யதார்த்தத்தை பேசும். அப்படி இருக்கும்போது இன்னொன்று, ஃபண்டிங் அவருக்கு பிரச்சனை கிடையாது. உங்களோட நோக்கம் திமுக எதிர்ப்புனா அதிமுக ஆதரவாளர்கள் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. உங்களோட நோக்கம் காங்கிரஸ் எதிர்ப்புனா பாஜகவை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி பண்ணலாம். உங்களோட நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும், இல்லை அதிமுக வீழ்த்தணும்னா திமுகவில் சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இப்போ பணம் ஜெனரேட் பண்ணுறதுன்றது ஒரு பிரச்சனை கிடையாது. இன்னொன்று அவருமே ஏழை பாழை கிடையாது, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு 20 தொகுதியில் அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு 20 தொகுதியில் போட்டி வேட்பாளர் போட்டிருந்தாருன்னா, அவர் ஆசைப்படுறாருல எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும்னு, அதை அவர் இன்னும் செஞ்சுருக்கலாம். அவரோட நோக்கம் என்பது தான் சாதிக்கணுன்றதை விட இவரை வீழ்த்தணுன்றது தான் இப்போ அதிகமாக இருக்குது. 2வது, அதை அவர் எடுக்கலை. ஆனால் இப்போ அவர் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க அவருக்கு சேஃபு, அவர் குடும்பத்தில் இருக்கவங்க அரசியல் பண்ணுறதுக்கு சேஃப். என்னென்னா, ஆட்சி வந்துடுச்சு, திமுக திருப்பி ஆட்சிக்கு வருதுன்னா நம்ம அமைச்சராகவோ இல்லை சபாநாயகராகவோ நம்மவர் சார்ந்தவங்க டெண்டர் அந்த மாதிரி ஒரு பவர் காரிடர்ஸ்லேயே இருக்கணும், ஆட்சி அதிகாரம் பவர்லேயே இருக்கணும் அப்படின்றத மையமாக வச்சு தான் அவர் நோக்கியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்க, அவர் என்ன செஞ்சுருந்தா பெட்டராக இருக்கும், என்ன எதிர்பார்த்தோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. இப்போ திமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏன் ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் சேர்க்குறாங்க? ஏன்னா அவங்க கணக்கு இல்லாமல் யாரையும் சேர்க்க மாட்டாங்க. 2வது, திமுகவை பொறுத்தளவில் ஓபிஎஸ் தனியாக நின்னாலே அதிமுக ஓட்ட தான் உடைக்க போகிறாரு, ஏற்கனவே அதை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியே செயல்பட விட்டுருக்கலாம் 1. 2வது, அப்படியே ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணணும்னாலும் ஒரு தனியாக அந்த அணியில் அவங்க சேர்த்துருக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி கட்சியில சேர்க்கிறாங்கன்னா கட்சியை சவுத்துல பலப்படுத்தணுன்ற மாதிரி லாங் டேர்ம் பிளான் வச்சிருக்காங்களா? என்ன பிளான் உங்களுக்கு? ஒரு ரொம்ப
முக்கியமான கேள்விங்க. இந்த கேள்வி நிறைய விஷயம் டீகோட் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம 2 பேரும். இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சி தொடங்குறதுக்கு தயாராக இல்லை. அதான் அங்கே பிரச்சனை, சிக்கல். ஒரு கட்சின்னு தொடங்கினா அதுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு போய் டெல்லியில் போய் பார்க்கணும், வரணும், கையெழுத்து வாங்கணும், அதுக்கு ஒரு கூட்டம் போடணும், பொதுக்கூட்டம் போடணும், கொள்கையை விளக்கணும், இவ்வளோ வேலை இருக்குது. இந்த இவ்வளோ வேலை செய்யறதுக்கு அவர் தயாராக இல்லை. ஆனால் வக்கீலை கூப்பிட்டு கோர்ட்டில் கேஸை போடணும், வக்கீல் பார்த்துக்குவார். அதுக்கப்புறமா அந்த தீர்ப்பு சாதகமாக இருந்தால் 4 பேருக்கு மிட்டாய் கொடுத்தா போதும். தீர்ப்பு பாதகமாக இருந்ததுன்னா அதை எடுத்து இன்னொரு மேல்முறையீடு பண்ணும். சார் இந்த அரசியல் அவருக்கு வருது. இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போய் சின்னத்தை முடக்கு அப்படின்னா ஒரு லெட்டர் எதுனா போதும். லெட்டர் எழுதி ஒருத்தரை கூப்பிட்டு எப்போ டெல்லி போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் வாங்கிட்டு ஒரு சீலில் போட்டு இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு பத்திரிகை செய்தி வெளியிடுங்க. இதெல்லாம் ஈஸி. ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து அந்த கட்சிக்கு சின்னத்தை வாங்கி கட்சியை மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தி அதுக்கு ஒரு சின்னத்தை வாங்கி போட்டி போடுறதும் கடினம். அப்போ லாங் ரூட்டு, கஷ்டமான ரூட்டு சாருக்கு வந்து செட் ஆகலை. அவர் அதை பண்ணியிருந்தாருன்னா என்டிஏ கூட்டணியிலே கூட அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இதே ஆஃபர் அவருக்கு நீங்க அமமுகவில் வந்து சேர்ந்துருங்க, அமமுகவில் கூட வாங்கன்னு சொல்லிட்டு டிடி தினகரன் கூப்பிட்டு இருக்கிறதா செய்தி. அவருமே சொல்லியிருக்காரு, நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, இல்லை இது இருக்கு அப்படின்னா அதுக்கும் தயாரா இல்லை. என்னன்னா டிடி தினகரன் கூட போய் நான் சேரணுமா, அவரு கட்சியில போய் நான் நிக்கணுமா, அவரை என் தலைவரை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல யார் கையெழுத்து போடுவா, டிடி தினகரன் கையெழுத்து போடுவார். அப்ப இவரோட நோக்கம்ன்றது என்னன்னா, சரி இவங்களெல்லாம் தலைவராக ஏத்துக்கிறத விட ஸ்டாலின் சார் தலைவராக ஏத்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த சமரசத்துக்கு வர்றாரு. 1. 2வது, அந்த சமரசத்தில் அவருக்கு என்ன கிடைக்குது கெயின்னா, சின்னத்தில் போட்டிடுறது. அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, ரெட்டையிலையை கொடுத்துருங்க தான் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா பலாப்பழத்தில் இன்னும் தோத்து போயிருக்கிறாரு. அந்த அனுபவம் ரெட்டையிலையில் நிற்கும் போது அவர் 10,000-15,000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. பெரிய ஒரு 50,000 ஓட்டெல்லாம் ஜெயிக்கிறது கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த சின்ன ஒன்று தேவை, ஒரு கட்சின்னு ஒன்று இருந்தால் அந்த கட்சியோட ஐக்கியமாக்கிறது தான் அவரோட கேரக்டர். திமுகவுக்கு என்ன லாபம் இல்லை? திமுகவுக்கு என்ன லாபம்னு கேட்டது அந்த கடைசி அந்த 3வது கேள்வி என்னன்னா, போன வாட்டி வந்து நின்ன போது ஒரு சில தொகுதி கையை விட்டு போகுது. தேனியில் 4 சட்டமன்ற தொகுதி, ஆண்டிப்பட்டி ஜெயிக்கிறாங்க. ஆண்டிப்பட்டி நிறைய நேரத்தில் அதிமுக ஜெயிக்கக்கூடிய இடம். ஆண்டிப்பட்டி ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பெரியகுளம் ஜெயிக்கிறாங்க. அது பெரியகுளம் வந்து கிட்டத்தட்ட ஓபிஎஸோட சொந்த இடம் மாதிரி ரிசர்வ் ஆனதுனால இவர் தொகுதி மாறுறாரு. கம்பம் மாறி மாறி வரும், பெல்வெதர் திமுகவும் வரும் அதிமுக வரும், மாறி மாறி வரக்கூடியது கம்பம். அப்போ கம்பமும் ஜெயிக்கிறாங்க. அப்போ 4 சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய தேனியில் போடி ஒண்டி தான் அவங்க கை விட்டு போகுது. போடியெல்லாம் ஓபிஎஸ் நிற்கிறார். முன்னாள் முதலமைச்சர், துணை முதல்வர், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரோட மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதி தான் இவர் ஜெயிக்கிறார். அது இவர் ஒண்டி ஜெயிக்கிறார். தன்னோட ஆதரவாளர்கள் யாருமே சுத்துப்பத்தில் ஜெயிக்கல. அப்போ போடியும் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணோம், ஓபிஎஸ்ஸை தூக்கிடும். சரி, ஒரத்தநாடு தஞ்சாவூரில் சுற்றி தேய்க்கிறோம். தஞ்சாவூர் டெல்டாவில் அந்த இடத்துல திருச்சி டு தஞ்சாவூர் எல்லையே காணும். திருச்சியில் ஆரம்பிச்சிங்கன்னா வண்டி தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூர்னு போகிற இடம்லாம் உதயசூரியன். நடுவில் ஒரத்தநாடில் வந்து ரெட்டலை. ஸோ அந்த தொகுதியும் தூக்கணும். அடுத்து ஆலங்குளம், பூங்கோதை ஆலடியாருன்னா இருக்காங்க, அவங்கள எதிர்த்து இவர் நிற்கிறாரு. ராக்கெட் ராஜாவா யாரும் ஹரிநாடாரா யாருன்னு சரியா ஞாபகம், ஹரிநாடார்னு நினைக்கிறேன். போய் நிற்கும் போது நாடார் ஓட்டு பிரியும் போது மனோஜ் பாண்டியன் ஜெயிக்கிறாரு. ஸோ அப்போ மனோஜ் பாண்டியனை எடுத்து போட்டால் கால்குலேஷன் இன்னும் கரெக்டாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலங்குளத்தையும். ஆனால் இதை பண்ணுற இடத்துல எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே இருக்கிற திமுககாரங்க அந்த ஆசையில் இருப்பாங்க இல்லையா, ஒரு நகர தலைவராக இருப்பார், இல்லை மாவட்ட லெவலில் ஒரு பொறுப்பில் இருப்பார், இல்லை இளைஞரணி பேரவையில் இருப்பார். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சின்னா இந்த வாட்டி நம்ம வந்து ஓபிஎஸ்ஸை எதிர்த்து நம்ம சண்டை செய்யலாம், இல்லை வைத்திலிங்கத்தை இந்த வாட்டி நம்ம எதிர்த்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா. அவங்களோட கனவுலெல்லாம் மண்ணள்ளி போட்டாச்சு. 1. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அந்த ஏன் திமுக அதை செய்யுது அப்படின்னா, இந்த 3 சீட்டும் ஜெயிச்சிருவோம், நம்ம நட்சத்திர வேட்பாளர்கள் அதிகமாக இறக்கி இந்த தேர்தல் நம்ம களங்காணணும். ஒட்டுமொத்தமாக என்னோட முகத்துக்குன்னு ஒரு வாக்குகள் வரும். அதை தாண்டி தொகுதி தொகுதியாக முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த தொகுதியுமே வந்து விட்டுறக்கூடாது அசால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 200 தொகுதி ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறார் இல்லைங்களா. அந்த இலக்கு நோக்கி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் அது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மணியனோட பேச்சு வந்து அடிபடுது. அவர் வந்து மனக்கசப்பில் இருக்காரு, அவரோட கட்சி மாறாரு. எந்த அளவுக்கு உண்மையா இல்லை இதெல்லாம் வதந்தியா இவங்களா கலப்பி விட்றாங்களான்னு தெரியல. தங்கமணி பேரும் இந்த மாதிரி முன்னாடி பேசப்பட்டது. அப்போ தான் சி.வி. சண்முகம் வந்து அந்த கூட்டத்தில் வந்து சொன்னார், பத்திரிகையில் பூரா இந்த மாதிரி பொய்யா ஏதுறீங்களா, கண்ணுன்னா இது வந்து பாருங்க, எங்கே ஓடிப்பட்டாரா இல்லை நான் ஓடிப்பட்டேனா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசினார். அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள் தொடர்ந்து இந்த மாதிரி எங்கெங்கே கிடைக்குதோ வருது. இதை தான் சமீபத்தில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் டிடி தினகரன் என்ன சொல்லிட்டாரு, முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக புழுப்பிடிக்கிற வேலையை பார்க்குறாரு, தொகுதி தொகுதியாக போய். முதலமைச்சர்னா மொத்த தமிழ்நாடுக்கு உண்டான அரசியல் பண்ணாமல் தொகுதி தொகுதியாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ திமுக கிடைக்கிற ஆதாயம் என்னன்னா, போடி வந்து இப்போ நம்ம ஜெயிச்சிடலாம்.
இதுல சின்ன கேள்வி சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேரை உள்ள கொண்டு வரும்போது இந்த மாதிரி தொகுதி வாரியா ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது திமுகவுக்கு. இப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சீட் அலோகேட் பண்றதுல சிக்கல் இருக்கு. ரெண்டாவது, கட்சிக்குள்ளேயும் சீட் அலோகேட் பண்ணும். இப்ப வைத்திலிங்கம் அவர்கள் இருக்காங்க, அன்வர் ராஜா இருக்காரு, ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டை உண்டு 2016க்கு அப்புறம். PH மனோஜ் பாண்டியன் அவர்கள் உள்ள இருக்காரு, மைத்ரேயன் இருக்காரு. இப்ப இவங்க எல்லாம் எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க? எல்லாருக்கும் கொடுத்தா கட்சிக்குள்ள அதிருப்திகள் அதிகமாகும். இல்ல அதிருப்தி அதிகம் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, இன்னைக்கு வந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவங்களாம், சாரி திமுக அதிமுகலேருந்து திமுகலாம் வந்தவங்க கை தூக்குங்க அப்படின்னா, ஒரிஜினல் திமுக காரங்களோட இவங்க நம்பர் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு என்ன ஸ்டாலின் சார் பண்ணியிருக்காருன்னா, திமுகவுல ஒரு பெரிய அதிமுக உருவாக்கி வச்சிருக்காரு. அதனால அவங்க மெஜாரிட்டி. செந்தில் பாலாஜி என்ன 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 இல்லை இல்லை அவருக்கு சீட்டுனா என்ன, நான் நல்ல வேட்பாளர், நான் செலவு பண்ணிக்கிறேன்னு அந்த ஒரிஜினல் பழைய திமுக காரங்க இருக்காங்களா, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பேசு பொருளோ ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களால இந்த கூட்டணி விஷயங்கள், கொள்கை, ராஜ்யசபாவில் போய் பேசுறது, லோக்சபாவில் பேசுறது, கோர்ட்டில் கேஸ் போடுறது, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது, அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. நல்ல பசையுள்ள துறை, இலாக்கா, அமைச்சரவை அப்படின்றதெல்லாம் திமுகவில் இப்போ அதிமுகவில் வந்து சேர்ந்தாங்களே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. இன்னொன்று, யாருமே வந்து ஸ்டாலின் சாரை போயிட்டு பெருசாக இன்னைக்கு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அவர் முதலமைச்சராகவும் கட்சி தலைவராக பவர்ஃபுல்லாக இருக்கார். இது எப்போ வந்து கேள்வியாகவும் பேச போகிறாங்கன்னா, ஒருவேளை திமுக தோக்குது அப்படின்னா இது பேசுவாங்க. இதே பிரச்சனை அதிமுகவுக்கும் இருக்குது. இப்போ இந்த வர தேர்தல் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு வாட்டி தூக்குறாரு இந்த தேர்தல் அப்படின்னா, கண்டிப்பாக அங்கேயும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்கும். நிறைய பேர் அங்கேயுமே கேள்விகள் கேட்பாங்க, நீங்கள் எடுத்த முடிவெல்லாம் சரியா? நிறைய பேர் வந்து கட்சி விட்டு போனாங்க, நிறைய பேர் சேர்த்துக்கல நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களெல்லாம், மாற்று கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு யாருமே வரல, நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் அதிமுகலையும் வரும். இந்த உட்கட்சி பிரச்சனை என்பது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காத்து கொண்டிருக்குது. தேர்தல் முடிவில் தேர்தலில் ஜெயிக்கிறவங்க தலை தப்பும், தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உட்கட்சியில் நிறைய பூசல் வெளியில் வரும். பத்திரிகையாளர்கிட்ட அது சைலண்ட்டாக வரும். உதாரணத்துக்கு, எக்மோரில் பரந்தாமனுக்கு திருப்பி டிக்கெட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பேசுகிறோம். என் சிற்றளவுக்கு தெரிந்து பெரிய ஊழல் பண்ணார், இல்லை பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி பொதுவெளியில் வரல. ஆனால் கட்சிக்காரங்க கிட்ட நிறைய சிக்கல், சண்டை அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ எதனால் இந்த சர்ச்சை? இப்போ யாரால் வருது? அப்போ தலைமை வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா கொடுக்காதா? இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் பிரியா அவர்கள் வந்துட்டு மேயர் பதவியை ராஜினாமா செய்துட்டு சட்டமன்ற தொகுதி நிற்பனாங்க. அப்போ இன்னும் ஒரு வருஷம் இருக்கும்போது ஒரு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நிற்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்கங்கே இருக்குது. அதே மாதிரி சேகர்பாபு எடுத்த உடனே அவர் தொகுதி மாறுறாருன்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. அப்போ ஒரு அமைச்சரே தொகுதி மாறுறாருன்னா அப்போ என்ன பயமா? இது மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு பேசு பொருள். நாளைக்கு ஒருவேளை திமுக தோத்துருச்சுன்னா இதெல்லாம் புகஞ்சிருந்து வெளியில் வரும். நேரு அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதல்வரே வந்து பேசுகிறாரு, தொட்டுப்பார், அசைச்சிப்பார், அதை பண்ணிப்பார், இதை பண்ணிப்பார், இது திமுகடா அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். அது நேருக்கு வந்து வழக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சவுண்டெல்லாம் கிடையாது. அப்போ நேரு யார், செந்தில் பாலாஜி யார்? செந்தில் பாலாஜின்னும் போது மொத்த கழகமே அப்படியே நிற்கிது. நேருக்கு வயசு ஜாஸ்தி, செந்தில் பாலாஜிக்கு வயசு கம்மி, ஓகே, அதனால் அவருக்கு கொஞ்சம் மருத்துவமனை அது இது ஜெயிலெல்லாம் அது. இப்போ இவருக்கு வயது மூப்பு. அப்படி இருக்கும்போது அதற்கு திமுக அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு தோரணியும் அது போல் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட நேரு அவர்கள் டல்லாக தான் இருக்கிறார். இவர் சொல்கிறாரு, அவர் நிறைய களம் கண்டிருக்காரு, வழக்கு மூலமா அதை எதிர்கொள்வார் அப்படின்னு. அதை எதிர்கொள்கிற மாதிரியே இல்லை அவர் உட்காந்துருந்த அமைப்பை பார்த்தா. அதெல்லாம் இருக்குங்க இந்த சிக்கல்லாம் இல்லாமல் இல்லை. வெளியில் வந்து நிறைய ஊடகத்தில் இதெல்லாம் பேசுவது கிடையாது, பண்ணுறது கிடையாது. ஊழல் எதிர்ப்புக்கு திமுக ஆதரவாக எதிர்ப்புனா நான் என் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவேன் ஆதரவு. யார் வைத்திலிங்கம் மீது டிவிஎஸ்சி கேஸு வழக்கு நிலுவையில் இருக்குது கேட்டால் கவர்னர் கொடுக்கல அதனால் விசாரிக்கல. சரி, கவர்னர் கொடுக்கல விசாரிக்கல, நீங்கள் எதுக்கு கூட்டணியில் சேர்த்துக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு கட்சியில் சேர்த்தீங்கன்னா அதுக்கு விளக்கம் இல்லை. அப்போது யார் ஊழல் பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்குது. சொந்த கட்சிக்காரர் ஊழல் பண்ணாலும் கேட்கறது இல்லை. மாற்று கட்சியில் இருக்கிறவங்க ஊழல் பண்ணி ஊழல் குற்றச்சாட்டு கூட இருக்கிறாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு சேர்த்து மாலை போட்டுக்கிறீங்க. இப்போ என்ன? இப்போ உங்கள் கொள்கை என்ன கேட்டால் வந்து நான் என்ன சொன்னேன்னா, சமூக நீதி, சமத்துவம் அதெல்லாம் கொள்கையாக வச்சுருக்கும்போது சமூக நீதி, சமத்துவம், பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு, இதற்கெல்லாம் எதிர்ப்பு, ஊழலுக்கு ஆதரவுன்னு ஒரு லைன் சேர்த்துக்கோங்க கீழே. கரெக்டாக இருக்கும்ல நான் சொல்கிறது? அதிமுக ஊழல் கட்சி,
அதிமுக வாய்தார் ராணி, பேர் வச்சது யாரு? திமுக. அந்த ஊழல் கட்சியிலேருந்து யார் வந்தாலும் வாங்குவோன்னு சேர்த்துக்கிறீங்க. ஆனா இதை வந்து ஒரு ஒரு சொசைட்டில ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஒரு மேக்ரோ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இப்ப அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியில இருந்து முக்கியஸ்தர்கள்லாம் திமுகவுக்கு வராங்க. திமுகவுக்கு வந்து அங்கேயும் முக்கியஸ்தர்களா இருக்காங்க. ஏவாவேல் அவர்களா இருக்கலாம், செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கலாம், KKSSR இருக்கலாம், ராஜா கண்ணப்பன் அவர்களா இருக்கலாம், சேகர் பாபு அவர்களா இருக்கலாம். பெரிய லிஸ்ட் போயிட்டு எல்லாம் பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவல்ஸா திமுகல இருக்காங்க. ஒண்ணு அங்கிருந்து ஒரு பெரிய எக்ஸோடஸ் நடக்குது. அது ஏன் நடக்குது? அதிமுக பலவீனமாகுதா? என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன்னா திராவிடம்ன்ற ஸ்பேஸ் கம்மியானா ஒரு கட்சியை நோக்கி எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது சூழல் இருக்கா? அவங்க இங்க வந்தாலும் அவங்களுக்கு ஃபேவரபிளான சூழல் ஏன் இங்க இருக்கு? திமுக காரங்களை விட திமுக இவங்க எப்படி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ற கேள்விலாம் இருக்குல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க இது. ஏன்னா திராவிட கட்சிகள் எப்படி போகுதுன்றத அதுதான் நீங்க கேட்ட கேள்வி. இப்போ ஒரு மீன் தொட்டி இருக்குங்க, 10 மீன் அந்த தொட்டியில் இருக்குன்னா அதுங்க ஏதோ அதுக்குள்ளே வளர்ந்து இழந்து ஒரு சைஸுக்கு போங்க. அதில் இன்னும் ஒரு 10 மீன் எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டுனா வலியது வெல்லும். அப்போ வரவங்கள யார் பணக்காரங்க, யார் நிறைய துட்டு வச்சுருக்கிறாங்களோ அவங்க வெல்லுவாங்க. கொஞ்சம் பணம் இல்லாமல் கொள்கையை பேசிக்கிட்டு பழைய கட்சிக்காரங்க சொல்கிறவங்களாம் அதை அவங்க கூட சேர்ந்து வேலை பாருன்னு சொல்லிட்டு சாட்டி விட்டு போயிடுவாங்க. அவங்க குமுறிக்கிட்டே அப்படியே இருப்பாங்க. இது ஆட்சி அதிகாரம் இருக்கிற வரல இந்த படம் ஓடும். ஆட்சி அதிகாரம் போயிடுச்சுன்னா இது விழும். சுருக்கமாக சொன்னா, நீங்கள் எதை பலமாக நினைக்கிறீங்களோ அதுவே பலவீனமாக மாறும். உங்களோட வெயிட்னாலே உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும். இப்போ நீங்கள் ஒரு 80 கிலோ 90 கிலோ இருக்கீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா தடகாத்தமாக இருப்பீங்க. 4 பேர் ரோட்டில் போகும்போது ஆள் வாட்சாட்டமாக இருப்பார், நம்ம எதுக்கு இவர்கிட்ட அப்படின்னு அமைதியாக போய்ங்க. அதே ஒரு 140 கிலோ 150 கிலோ போயிட்டாரு, அப்பவும் தடகாத்தமாக தானே இருக்காரு, ஆள் பலசாலி தானே கிடையாது. நடக்கிறதே கடினமாயிடும். ஹார்ட் பம்பிங் கம்மியாகும், பிளட்டு பம்ப் பண்ணுறது கஷ்டம், பாடி ஸ்ட்ரெயின் ஆகும். ஒரு விஷயத்த எல்லை தாண்டி நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஈக்குலிபிரியமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஸ்பேஸ் இல்லை. ஒரு கட்சிக்காரரும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரை அரசியல் எடுத்துக்கோங்க. மதுரையில் வந்து யாருமே பெரிய தலைக்கரத்தான இன்னைக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஒரு காலத்தில் அழகிரி வந்து அந்த மொத்த ஸ்பேஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அழகிரி கட்சியிலேருந்து ஒதுங்கினதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு தொகுதியில் ஸ்பேஸ் பண்ணலாம். அதாவது RB உதயகுமார் அவரோட தொகுதி, இவர் ராஜன் செல்லப்பா, அதுக்கப்புறம் செல்லூர் ராஜு, மூர்த்தி அமைச்சர், அதுக்கப்புறமா வந்து தளபதி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அந்த சைடு ஐயப்பன். அப்போ அவங்கவுங்க MLA தொகுதிக்கு தான். அங்கே மாவட்ட செயலர்னா 2 தொகுதி கூட நீங்கள் பண்ண முடியாது. நடுவில் PTR மத்தியில் இருக்கிறார், PTR பழனிவேல் தியாகராஜன். அப்போ ஸ்பேஸ் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் OPS எத்தனை நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை மதுரை அரசியலில் செட் ஆகுமா? என்ன இல்லை, ஆல்ரெடி இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. நீங்கள் கேட்டீங்க அந்த கேள்வி, ஒருவேளை தென் மாவட்டத்துக்கு அவரை பலமைப்படுத்துறதுக்கு எடுத்துகிட்டு வந்து விடுறாரா? அந்த சைடு விருதுநகரில் நீங்கள் இவர் வச்சுருக்கீங்க, அமைச்சர் வச்சுருக்கீங்க, தங்கம் தென்னரசுக்கு என்ன குறை? ஒன்றும் பேரெல்லாம் கெடுத்துக்காத ஒரு அமைச்சர். ஐயா சேகர் பாபுன்னா அப்பா இவரா அப்படின்வாங்க, தங்கம் தென்னரசா ஐயோ அவரா நல்லவர் அப்படின்வாங்க. யதார்த்தத்தை பேசுகிறேன் நான். ஒரு போராட்டத்தில் இருக்கவங்கள போய்ட்டு ஏடா கூடமாக பேசுறது, ஒரு மரியாதை குறைவாக கண்ணிய குறைவான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, ஆள் இட்டுன்னு வந்து அந்த கட்சியில் விடுறது, கட்சி வேலையே கட்சி. தங்கம் தென்னரசு என்னங்கன்னா டீலு நெகோசியேஷன்லாம் பண்ணி போய் பார்த்தீங்களா? கட்சிக்கு பிரச்சனை, ஒரு அமைச்சராக வரணும்னுமோ இலாக்கால வந்து உட்கார்றாரு. அப்போ அந்த தரம் இருக்குது பாருங்கள். ஒரு சிலர் அவங்களோட இருப்பை காட்டுவதற்காக வந்து அண்ணா அவரை கூப்பிட்டு வரேண்ணே, அண்ணா இவரை கூப்பிட்டு வரேன், நீ கட்சியை வளர்கிறியாப்பா லோக்கல்னா, அது நம்ம மிரட்டிக்கலாண்ணா விட்டிக்கலாண்ணா. சும்மா இருந்த தாவேக்காவை போய் ஊரில் வந்து ஓட்டு கேட்குறாங்க, கட்சிக்காரங்களை அடிச்சிட்டாங்க குடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. தாவேக்கால இருந்தவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள், பூரா கட்சிக்காரங்களை வச்சு பொய் கேஸ் போட்டு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்துகிறாங்க. சர்வே எடுக்கிறாங்கன்னா எடுத்துன்னு போகிறாங்க தாவேக்காரங்க. என்ன இருக்குது? பொது வாழ்க்கையில் அவங்கள தானே அரசியலில் இருக்கிறாங்க. உங்களுக்கு போஸ்டர் ஒட்டி கூட்டம் போகிறதுக்கு எப்படி உங்களுக்கு பணம் இருக்குது அதை பண்ணுறீங்க. அவங்க வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணாங்க, அவ்வளோதானே. அதில் என்ன உங்களுக்கு கருத்து வேறுபாடு? ஏன் ஏரியா வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது? என்ன விதமான அரசியல் பண்பு இது? இப்போ பெரம்பூரில் வந்து விஜய் நிற்கிறாப்புல, பெரம்பூர் போச்சு அவங்களுக்கு அவுட் ஆக ஒரு தொகுதி. நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? சரி, சேகர்பாபு நிற்கிறதுல விஜய் வந்து நிற்கிறாரு, என்ன அவங்க நிலைமை? பெரிய ஆளுமை தானே, நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? அதாவது இதை PTR பழனிவேல் தியாகராஜன் போய் எதிர்த்து நிற்கிறதுக்கு யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. அந்த அரசியல் தன்மை என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதீத ஆட்களை சேர்த்துருக்காங்க. அதனுடைய அந்த பேலன்ஸ் வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ ஒரு கப்பலில் ஒரு அளவு இருக்கும், இவ்வளோ பேர் சேர்க்கலான்னு. முதல்ல அதை கணக்கிட்டு சேர்க்குறாரா இல்லை கணக்கை தாண்டி சேர்க்குறாரு தெரியல. இப்போ இன்றைக்கி ரேகிங் ஸ்டேஷன் ஆரம்பிப்பாங்க காங்கிரஸ்க்கு. அதிக சீட்டுன்னா OPS வந்திருக்காக,
பிரேமலதா விஜயகாந்த் வந்திருக்காக, அப்புறம் மக்கள் நீதி மையம் முன்னாடியே வந்துட்டாக, இப்படி உங்களுக்கு 30 கொடுக்குறத அப்படின்வாங்க. பிரகாஷ் ஜோடங்கருக்கு ஒன்றுமே புரியாதுன்னா கலாய்க்கிறாங்களா இல்லை டீசெண்டாக பேசுறீங்க. இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பேசுனீங்கல்ல, வாசிச்சிங்கல்ல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் ஆட்சியே வேணாம் ஒன்றும் வேணாம், நான் திமுகலே ஐக்கியம்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சரே வந்திருக்கிறாரு, நியூஸ் பார்க்கறது இல்லையா அப்படின்வாங்க கிட்டத்தட்ட. அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்க்கும் அப்புறம் உலக ஸ்டார் கமல் சார் தெரியுமா அப்படின்னு வீடியோ கட்ட தசாவதாரம் விஸ்வரூபம் பற்றியா யார் கூட இருக்காரு தெரியுமா, எங்கள் கூட அதெல்லாம் ஓடும் காங்கிரஸ் கட்சிக்கு. அதனால் அந்த வெயிட்டேஜ் பேலன்ஸ், அது ஈக்குவலிபிரியம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டாருன்னா வெற்றிங்க. இல்லைனா இட் வில் ஃபால் ஆன் இட்ஸ் ஓன் வெயிட், கொலாப்ஸ் ஆகும். ஸ்ட்ரக்சரலாக ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு காத்து கொண்டிருக்கு.